பொருத்தமான இடத்தில் நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த இடம் எங்கெங்கோ தேடி பார்க்கின்றேன், எனக்கு வேற இடம் தெரியவில்லை. நீ இருக்கும் இடம்தான் பொருத்தமான இடமாக இருக்கிறது, எனவே அகன்று விடு, அங்கே கொண்டு போய் என் தலைவியை வைக்க வேண்டும். இதற்கு கேட்கலாம், இந்த கண்மணி பாவை இவ்வளவு சின்னோண்டா இருக்கு, தலைவி இவ்வளவு பெருசா இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு போய் உள்ளே வைக்க முடியுமா? அல்ல. அந்த இடத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கண்மணி பாவை விட மிக மேலாக அந்த தலைவன் தலைவியை கருதுகிறான் என்று. இப்படிப்பட்ட ஒரு அன்பு இறுக்கம், அன்பு உணர்வு என்பது அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த தலைவிக்கு என்ன நேர்ந்தாலும் இவன் துணையாக இருப்பான், கணவன் துணையாக இருப்பான். கண்ணானவன் தான் கணவன். அதே போல இந்த மனைவியும், இந்த மனை மாட்சி என்று சொல்கிறார் வள்ளுவர். என்னை மாட்சித்தாயினும் இல், மனை மாட்சி மனையாட்கள் இல்லாயின், அந்த மனைவி என்று சொல்லப்படுகிற அந்த மனைவி எடுத்து மனைமாட்சி இல்லை. மனைமாட்சி என்ன? இல்லத்தை வழி நடத்துகிற அந்த மாண்பு. இல்லத்தை வழி நடத்துகிற மாண்பு என்பது என்ன? கணவனை பேணுதல், பிள்ளைகளை பேணுதல், கணவனுடைய தாய் தந்தையரை பேணுதல், தன்னுடைய மாமியார் மாமனாரை பேணுதல், தன்னுடைய தாய் தந்தையரை பேணுதல், தன்னுடைய சுற்றத்தாரை பேணுதல், குடும்பத்திற்குரிய வரவை பேணுதல். இதெல்லாம் இவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பு ஒரு பெண்ணுகிட்ட உண்டு, ஒரு தாய் கிட்ட உண்டு. இந்த தாயை பிள்ளைகளா கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வளர்ந்த பெரிய பிள்ளைகள், நான் விளங்குற இந்த கருத்து உங்களுக்கு விளங்குமாயின்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்க அம்மா உங்க அப்பா உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு, அவங்க தொண்டு செய்யல. வள்ளுவன் சொல்றான், தந்தை மகற்காற்றும் நன்றின்றான். ஒரு சிலர் என்னோட கேள்வி கேட்டாங்க, வினா தொடுத்தாங்க, ஐயா தந்தை மகற்காற்றும் நன்றின்னு எப்படி வள்ளுவர் சொல்ல முடியும்? நன்றி என்பது யாராவது நமக்கு ஏதாவது செய்து விட்டால் அவர்களுக்கு நாம் கூறுவது அல்லது கைமாறு செய்வது நன்றி. அப்படித்தானே எல்லாரும் பொருள் கொள்கிறோம். தந்தை மகற்காற்றும் நன்றி. என்ன நன்றி? அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தையானவர் தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்தார் முன்னால, உலகத்தாரெல்லாம் போற்றுகின்ற வகையில அவனை மிகச்சிறந்த ஒரு மாந்தனாக உருவாக்கி காட்டணும், மிக உயர்ந்த ஒரு மனிதனாக, பண்பால, அறிவால. பெருமவற்றுள் யாம் அறிவது ஒன்றில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பிள்ளை பேரு மகட்பேறு என்று சொல்கிறோம். அந்த பேரு என்பது எப்படிப்பட்ட பேர் என்றால் அறிவுடைய மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்கிறார். அறிவுடைய மக்கள், அறிவுள்ள மக்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை அறிவாளர்களாக உருவாக்கணும். மூடர்களாக, முட்டாள்களாக, சிந்திக்க முடியாதவனாக, ஒழுக்கம் இல்லாதவனாக நாம் உருவாக்கிவிடக் கூடாது. இந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய, அவர்களை படைக்கின்ற படைப்பாளிகள் இவர்கள். எனவே படைத்து விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற வகையிலே அவன் ஆளும் வளரணும், அறிவும் வளர வேண்டும். ஆளும் அறிவும் வளர்கிற வகையிலே அந்த பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசுகிறார். பெருமவற்றுள் யாம் அறிவதொன்றில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவறிந்த மக்கட்பேராக பிள்ளைகளை உருவாக்கணும். ஆக பெற்ற தாயும் தந்தையும் இந்த பிள்ளைகளை அரும்பாடுபட்டு வளர்த்தெடுக்கிறார்கள். உங்க வீட்டில் உங்க தாய்மார்கள் செய்கிற தொண்டுகளை பாருங்க. வேலைக்கு செல்கிற பெண்களாகியும் சரியே, அல்லது வேலைக்கு செல்லாத இல்லத்தரசிகளாக இருந்தாயும் சரி, அவங்க வீட்டில் படுகிற பாடு. காலையிலே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க? பின் தூங்கி முள்ளெழுவாள் பத்தினி. இந்த அம்மாமாரெல்லாம் பொதுவாக கடைசியில் தான் தூங்குவாங்க. ஆனா இப்ப எத்தனை பேர் கடைசியில் தூங்குறாங்க எனக்கு தெரியல. எல்லா வேலைகளும் முடித்துட்டு பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு கடைசியில் இறுதியா இவங்க தூங்குவாங்க. இவங்களோட கடமை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, கணவனுக்கு மட்டுமல்ல, உற்றார் உறவினருக்கும் சேர்ந்து இருக்கும். அவங்களே கவனிக்கணும் இல்லைங்களா? பெரும்பாலும் வீட்டு பிள்ளைகளை கவனிச்சிருக்கலாம். இந்த சட்ட துணிகள்லாம், அதாவது துணிமணிகள்லாம் துவச்சு போடுறவங்க யாரா இருக்கிறாங்க வீட்டுல? யார் துவச்சு போடுறாங்க? ஒவ்வொரு வீட்லயும் யார் துவச்சு போடுறாங்க? இப்ப கேட்டா இந்தோனேஷியாக்காரி சொல்லிடுவாங்க. நான் பள்ளியில கேட்பேன் மாணவர்கிட்ட, உங்க வீட்டு சட்ட துணி, உங்களுடைய சட்ட துணி கூட யார் துவச்சு போடுறாங்கன்னா வாஷிங் மிஷின் சார்னுவா. இருந்தாலும் அப்படி அந்த எந்திரம் துணி துவைக்கும் பொறி துவைச்சு போட்டாலும் அதை முறுக்கி பிழிந்து காயப்படுகள் அம்மாவா தான் இருப்பாங்க. வீடு கூட்டுபவர் யார்? அம்மா. காய்ந்து போன துணிமணியை மடித்து வைப்பவர் யார்? அம்மா. சமைத்து போடுபவர் யார்? அம்மா. இல்லையா?
பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு தலைவாரி பூச்சூட்டி பாடசாலைக்கு போய் வா என்று சொல்லுகின்ற வகையிலே அவர்களை பேணுகின்றவர் யார்? அம்மா. எனவே ஒரு தாயின் கடமை பிள்ளையை வளர்த்தெடுக்கிற அதே வேளையிலே தன்னுடைய கணவன் அவன் மனம் கோணி விடக்கூடாது. வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரார், வீட்டுக்கு நுழைவதற்கு வருகிற பொழுதே பெரும்பாலான கணவன்மார்கள் எதிர்பார்க்கிற உணர்வு என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியின் இன்முகம். மிக மிக இன்றியமையாத உளத்தியல் உணர்வு இது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க கணவன் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கணுமா? அவர் வரும்போதே வீட்டுக்கு வந்ததுல எலியும் பூனையும் பாயிர போல அவர்கிட்ட நீங்க பாஞ்சிடக்கூடாது. என்ன நேரம் என்னாச்சு, ஏன் எவ்வளவு நேரம் போனீங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது, இதுனா வீடா எதுவா, வெளியில போய் என்ன பண்ணிக்கிட்டு கிழிக்கிறீங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா முடிந்தது கதை. அவர் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு உணர்வோடு வருவாரு. வருகிற பொழுதே இப்படி எரிந்து விழுந்தீங்கன்னா போச்சு. அங்க அன்பு இருக்காது. அன்பு இல்லை. எரிஞ்சு பாய்கிற பொழுது உறவு இருக்குமா? நல்ல உறவு இருக்குமா? மீண்டும் அந்த கணவர்கிட்ட இருந்து நீங்க எப்படி அன்பான வாய்மொழிகளை எதிர்பார்க்க முடியும், அரவணைப்பு எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா வாய் சொல் என்பது யா காவாராயினும் நா காக்க. எதனை நீங்கள் காக்கிறீர்களோ இல்லையோ நாவை காத்தொழுகுங்கள். அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யா காவாரான் நா காக்க. மிக அடக்கமா இருக்கணும். நா என்பது மிக 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 இன்றியமையாத ஒன்று. வெளியில் அதை விடாதவரை நாம் தான் அதற்கு ஆண்டை, எஜமான். சொல்லை வெளியில் விட்டு விட்டால் அந்த சொல் நமக்கு எஜமான், நமக்கு ஆண்டை என்று சொல்வார்கள் இல்லையா? எனவே கற்பிடப்படுவது சொல் திறம்பான்மை என்பது இதைதான் சொன்னான். எனவே வாய் சொற்கள் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. கணவனுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கணவனுடைய வாய் சொல்லும் மனைவியினுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. எனவே மனை மாட்சி என்பது இது அனைத்தையும் உள்ளடக்கும். அன்பொழுக பேசுங்கள், அன்பொழுக ஒன்று கூடுங்கள். அந்த குடும்பம் ஒரு சொர்க்கமா இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே ஏண்டா இந்த வீட்டுக்கு நான் வந்தனோ தெரியலையே, வீடா இது என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. வீடு மகிழ்ச்சி பொங்குகிற ஒரு பூங்காவாக வீடு இருக்க வேண்டும். இல்லம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லது என் இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் உள்ளவள் மானா கடை. இல்லது என் எவ்வளவோ வறியவராக இருக்கலாம், ஏழையராக இருக்கலாம், துன்பமும் வந்து சேரலாம். ஆனா உங்களுக்குள்ள இந்த உறவு கெடாம அன்பொழுக்கம், அன்புணர்வு அங்கு இருக்குமே ஆனால் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்ற அந்த செல்வம் கொடுக்காத இன்பத்தை இது கொடுக்கும். அந்த செல்வம் தராத இன்பத்தை இந்த மன அமைதி, மன நிறைவு கொடுக்கும். அதான் சொல்றான், இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் உள்ளவள் மானா கடை என்று சொல்கிறார். எனவே இல்லம் எவ்வளவு சிறந்த இல்லமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கு அந்த பெண்ணுடைய கடமை, அந்த தாயுடைய கடமை, தாயுடைய பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பாக எடுத்து வைக்கின்றார் வள்ளுவர். அப்படின்னா பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த கடமையா, ஆணுக்கு இல்லையா? ஆண் அப்படியுடைய கடப்பாடு உடையவனாக இல்லையா? இல்ல. ஒருமை மகளிரே போல என்று இன்னொரு சொல்கிறார். எப்படி ஒரு கற்புடைய பெண் இவ்வாறு சிறந்து வாழ வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதே போல ஒரு ஆணும் வாழ வேண்டும், ஒரு ஆணும் இருக்க வேண்டும். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள நட்பாக இந்த இருவருக்கும் உள்ள நட்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் வள்ளுவர். எனவே பெரியோர்களே, இந்த ஆல்பர்ட் ஸ்வேச்சர் திருக்குறளை படித்துவிட்டு அந்த மனிதநேய உணர்வோடு அந்த ஆப்பிரிக்காவிலே தொண்டு செய்கிற அந்த ஜெர்மன் நாட்டுக்காரன் இந்த திருக்குறளை இவ்வளவு உயர்வாக பார்த்து இந்த உலகத்திலேயே மனிதநேயத்தை பற்றி பேசாத ஒரு நூல், பேசுகிற ஒரு நூல் திருக்குறள் போல் இல்லை என்று கூறிவிட்டான். நான் இப்பொழுது சொல்கிறேன், எங்கேயோ இருக்கிற ஜெர்மன் நாட்டுக்காரராகிய ஆல்பர்ட் ஸ்வேச்சருக்கு இந்த திருக்குறளை பற்றி தெரிகிறது. எங்கேயோ இருக்கிற ரஷ்யாவில் இருக்கின்ற லியோ டால்ஸ்டாய்க்கு திருக்குறளை பற்றி தெரிகிறது. தமிழரே அல்லாத குஜராத்துக்காரராக இருக்கின்ற மகாத்மா காந்தி மீண்டும் ஒரு பிறவி எடுத்தால் நான் தமிழனாக திருக்குறளை படிப்பதற்காகவே பிறக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அவருக்கு அந்த திருக்குறள் தெரிகிறது. மகாத்மா காந்தி ஒரு கூட்டத்திலே, ஆயிரக்கணக்கான அறிவாளர்கள் இருக்கிற கூட்டத்திலே போய் பேசுகிறார். பேசுகிற பொழுது கேட்கிறார், எழுத்தாளர்களே, வாசகர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறேன். திருக்குறள் என்ற ஒரு நூலை